ஹலோ ஹாவி பாஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்தியன் 2 மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா 1996 வந்த இந்தியன் மூவியோட ஒரு சீக்வல். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதே கமலஹாசன் அண்ட் ஷங்கர் டைரக்ட் பண்ணியிருப்பாரு. கமலஹாசன் வந்து நடிச்சிருப்பாரு டியூல் ஆக்ஷனில். ஸோ அதில் வந்து ஏஆர் ரஹ்மான் மியூசிக் பண்ணியிருப்பாரு. பட் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கமலஹாசன் வந்து சிங்கிள் ஆக்ஷன் தான். ஸோ வந்து அனிருத் மியூசிக் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ஷங்கர் தான் அந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. மெயினா இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்க கேரக்டர்ஸ், நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. மெயினா கமலஹாசன் தான் மொத்த படத்தையுமே தாங்கி கொண்டு போறாரு. அவர் தான் மெயின் லீட்னு நான் சொல்லுவேன். மெயினா இந்த படத்தோட கதை என்னன்றது வந்து பாத்தீங்கன்னா, ஸோ இந்த படத்துல வந்து பிரியா பவானி சங்கர், ஜெகன், சித்தார்த், ஸோ இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேங்கா வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. சொசைட்டில நடக்கிற லைக் இந்த அநியாயம், லைக் இந்த லஞ்சம், ஊழல், நிறைய இந்த பிரச்சனைகள்லாம் அவங்க வந்து அவங்க யூடியூப் சேனல் அந்த ஒரு அனிமேட்டட் மூலியமா நிறைய எடிட் பண்ணி சூப்பரா நியூ டெக்னாலஜி வச்சு அந்த யூடியூப் சேனல் அப்லோட் பண்ணி நிறைய வியூஸை வச்சு ஃபேமஸ் ஆகிட்டு இருக்க ஒரு யூடியூப் கேங் அவங்க. ஸோ அவங்க பார்க்குற நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஏன்னா சொசைட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க பிரச்சனைகள் இருக்கு. அதுதான் யூடியூப்ல எடுத்து போடுறாங்க. அப்போ அவங்களுக்குள்ளே ஒரு கோவம் வருது. என்ன இது இவ்வளோ பிரச்சனை நடக்குது, நமக்கும் குடைச்சல் கொடுக்குறாங்க நிறைய பேர். ஸோ ஊர்ல இவ்வளோ அநியாயம் நடக்குது, இந்த ஊழல் இதெல்லாம் இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் தட்டி கேட்க ஆளே இல்லையா அப்படின்ற போது அப்போ வந்து சித்தார்த் சொல்றாரு, ஒருத்தர் இருந்தார் இந்தியன் தாத்தான்னு ஒருத்தர் 28 இயர்ஸ் பிஃபோர். அவர் இப்போ இல்லை. பட் இப்போ அவர் உயிரோட இருப்பாருன்னு என்னோட இன்ட்யூஷன் சொல்லுது. அவர் எப்படியே தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சித்தார்த் எப்படியோ ஒரு சில அது ஆக்சுவலி லாஜிக்கா இருக்காது. பட் ஆனால் இப்படியே தேடி அவரை வந்து கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்சி கம்பேக் இந்தியன்ற ஹேஷ்டேக் போட்டு ஸோ இந்தியா ஃபுல்லாக நிறைய பேர் போட்டால் இந்தியன் தாத்தாவை இந்தியாவுக்கு வர வைக்கிறாங்க. ஸோ இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறம் இந்தியன் தாத்தா இங்கே இருக்க ஊழலை இந்த 2024 இந்தியா நடக்கிற ஊழலை அவர் வந்து தடுத்து நிறுத்தினாரா இல்லையான்றது தான் இந்த படத்தோட ஒரு மீதி கதை. யூஸ்வல் அதே அந்த ஒரு இந்தியன் பேட்டர்ன் தான் இது. இந்த ஒரு விஜிலண்டிக் ஜானர் தான், அந்த கில்லர் ஜானர் தான். மெயினாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா கமலஹாசன் அவர் ஆக்டிங் பிரமாதமாக அந்த படத்தில் எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ கெட்டப் போட்டிருப்பாருன்னே டக்குன்னு சொல்ல முடியல. ஒரு 7-8 கெட்டப் மேலே இருக்கும் படத்தில் நான் பார்த்த வரைக்கும். நிறைய கெட்டப் விதவிதமாக கெட்டப் போட்டிருக்காரு. செமையா படம் பூரா வந்து பார்த்தீங்கன்னா லைக் வந்து அதே ஒரு இந்தியன் பேட்டர்ன் தான் வந்து இந்த மாதிரி ஒரு அநியாயம் பண்ணுறவங்களை கொள்கிற கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. படம் ஃபுல்லாமே இவர் தான் ஸ்க்ரீன் ப்ரெசன்ட் வந்து கொண்டு போகிறாரு. படம் பூராமே தாங்கி ஒரே ஆளாக கொண்டு போவார்னு சொல்லுவோம். படத்தோட ஒரே பாசிட்டிவாக கமலஹாசனோட ஆக்டிங் தான். ஒவ்வொரு இடங்கள்லையும் சரி நிறைய இடங்களில் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாமே பயங்கரமாக பண்ணியிருக்காரு. டுவர்ட்ஸ் அந்த ப்ரீ கிளைமேக்ஸ்ல ஒரு ஆக்ஷன் சீன் வரும், அதெல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காரு. அதே மாதிரி லைக் நிறைய அந்த வர்மம் வச்சு அவர் பண்ற அந்த ஸ்டன் சீன் எல்லாமே சூப்பரா நல்லா இன்ட்ரெஸ்டிங். அந்த ஸ்டன் சீன்ஸ் இதுல அவர்கிட்ட இருந்து ஓரளவு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அது மாதிரி எமோஷன் சீன்ஸ் இதெல்லாமே ஓரளவு நீட்டா பண்ணியிருக்காரு. மொத்த படமே 3 மணி நேரம்னு வச்சுக்கோங்க. இவர் வந்து ஒரு 1 மணி நேரம் 1.25 மணி நேரம் தான் வராரு. மிச்சம் 1.25 மணி நேரம் மற்ற கேரக்டர்ஸ் வச்சு தான் அருவியா இழுத்து ஓட்டுறாங்க. அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் கமலஹாசன் வராரு. அது போக ஒரு ப்ரீ இன்ட்ரோல அப்போ தான் கமலஹாசன் வராரு. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவரோட போர்ஷன்ஸ் வந்து செகண்ட் ஹாஃப்ல தான் ஃபுல்லாக வருது. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக அவர் தான் தாங்கி கொண்டு போகிறார். நல்லா பண்ணியிருந்தார் கமலஹாசன் இதில் வந்து. ஸோ இதுக்கு அடுத்து பார்ட் 3யுமே இருக்குது. அதில் வந்து அந்த ஒரு பீரியாடிக் போர்ஷன்லாம் வருன்றாங்க. அதுக்கு அவரோட ஆக்டிங் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு ஒரு வெயிட்டிங். அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா சித்தார்த் அவர் வந்து ஒரு செகண்ட் லீடுன்னே சொல்லலாம் கமலஹாசனுக்கு அடுத்து. படத்தில் அவ்வளோ முக்கியமான ஒரு கேரக்டர். நல்லா நீட்டாக பண்ணியிருந்தார் அவரோட கேரக்டர். ஒரு சிம்பிளான ஒரு ரோல் தான். பட் ஆனால் படத்துக்கு அது கொஞ்சம் ஒரு வெயிட்டேஜான ஒரு ரோல். அது ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். ஒரு யூடியூபரான ஒரு ரோல். அது நல்லா நீட்டாகவே பண்ணியிருந்தார் அவர். அதே மாதிரி ரகுல் பிரீத் சிங் அவங்க வந்து ஹீரோயினா ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. ஒரு சப்போர்ட்டிவ் ரோல் தான் சித்தார்த்துக்கு. பட் அவங்க கேரக்டர் படத்துக்கு தேவையா அப்படின்றது தெரியல. லைக் ஒரு அடிஷனல் இது மாதிரி தான் இருந்தது படத்தில். அடிஷனல் பேட்சப் மாதிரி தான் இருந்தது. அவங்களும் நீட்டாக பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி எஸ்ஜே சூர்யா இதில் வந்து ஒரு கார்பரேட் வில்லனா பண்ணியிருக்காரு. படத்தில் ஒரு 3-4 சீன் தான் வராது. முதல் ஒரு 5 நிமிஷம் அப்படி தான் இந்த படத்தில் அவர் கேமியோ மாதிரி தான் இருக்காரு. மேபி பார்ட் 3ல அவருக்கு வந்து பெரிய ரோல் இருக்குமான்னு தெரியல. பட் அந்த வர ஒரு 3-4 சீன் அப்படியே சிரிச்சு ஒரு மாதிரி அப்படியே அரக்கத்தனமா பண்றது, ஒரு சில இடங்கள் அவரோட பாடி லாங்குவேஜ், அவரோட அந்த மேனரிசம், அந்த சிரிப்பு அதெல்லாம் வந்து நல்லா அந்த நீட்டா பண்ணியிருந்தாரு. கண்டிப்பா எனக்கு தெரிஞ்ச அவர் அடுத்த பார்ட்ல வந்து முக்கியமான சீன்ஸ் நிறைய வருவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி பாபி சிம்மா அவர் இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சிபிஐ ஆஃபீஸரா பண்ணியிருக்காரு. இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து நெடுமுடி வேணும் ஒருவர், அவரும் வந்து அந்த சிபிஐ கேங்ல தான் இருப்பாரு. ஸோ அவர் ரிட்டையர்ட் ஆகி அவரோட பையனை சிபிஐ ஆக்கி அப்படியே இந்தியன் தாத்தா கண்டுபிடிக்கிறதுக்காக அவர் பையனை வளர்த்துருப்பாரு. அவரோட பையனா தான் வந்து இவர் பண்ணியிருக்காரு பாபி சிம்மா. நல்ல கேரக்டர். அதே மாதிரி நெடுமுடி வேணுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்காரு. அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்லேருந்து அப்படியே கண்டினியூ ஆகிற கேரக்டர் தான் ரிட்டையர்டு சிபிஐ ஆஃபீஸரான ஒரு கேரக்டர். இன்னும் அப்படியே ஆக்சுவலாக அவரும் நிறைய இடங்கள்ல அந்த வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஏஏல தான் பேட்சப் பண்ணியிருக்காங்க. பட் வந்து நல்லா இருந்தது. அவரோட கேரக்டர் ரொம்ப நல்லா நீட்டாக இருந்தது. மெயினாக அதே மாதிரி விவேக் அவரோட கேரக்டர் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. பாதி நடிச்சு கொடுத்துட்டு போயிருக்காரு. மிச்ச பாதியுமே அவர் நடிச்சாரா இல்லை எப்படின்றது எனக்கு தெரியல. பட் விவேக் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஸ்க்ரீனில் பார்க்கறது சூப்பராக இருந்தது. பட் இப்போ வந்து இறந்து போயிட்டார். ஒரு நல்ல ஒரு காமெடியன். இந்த படத்துலையுமே வந்து அந்த சிபிஐ பாபி சிம்மா கேங்கில் தான் வராரு. நல்லா நீட்டாக அவருக்கேற்ற அந்த ஒரு 1-2 ஹியூமர்ஸ் லைக் அவரோட அந்த ஒரு சின்ன எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் வந்து தேவையான இடங்கள்ல சூப்பராக பண்ணியிருக்காரு விவேக் படத்தில். படம் பூராமே அங்கங்கே வராது, ஒரு சில சீன்ஸ் மட்டும் வராது. ரொம்ப நல்லா நீட்டாகவே பண்ணியிருந்தாரு. அது மாதிரி சமுத்திரக்கனி அவர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சித்தார்த்துக்கு அப்பாவாக பண்ணியிருக்காரு. அவர் வந்து ஒரு லஞ்சம் வாங்குற ஒரு கவர்மெண்ட் அதிகாரியாக நல்லா அந்த அவரோட கேரக்டர் ஒரு சப்போர்ட்டிங் ரோல் நீட்டாக பண்ணியிருக்காரு. யூஸ்வலாக அவர் இந்த மாதிரியான அப்பா ரோல் பண்ணுவார். ஆல்ரெடி
இந்த விஐபி படத்துல தனுஷ் பண்ணியிருந்தாரு. அந்த மாதிரி இந்த படத்துல சித்தார்த்துக்கு அப்பா ரோல். ஒரு நெகட்டிவ் ஷேட் ஆஃப் ஒரு கேரக்டர்னே சொல்லலாம். ஒரு பாசிட்டிவ் கலந்த நெகட்டிவ். ஏன்னா இது வந்து லஞ்சம் வாங்குறவங்க எல்லாருமே நெகட்டிவ் கேரக்டர் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது பட்டுன்னு. பட் அவரோட கேரக்டர் ரொம்ப நல்லா இருந்தது, படத்துல நீட்டாக பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி டெல்லி கணேஷ், மனோபாலா இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கரப்ஷன் பண்ணுற அந்த ஒரு கேங்ல ஒரு ரோலாக தான் பண்ணியிருக்காங்க. 2 பேரோட கேரக்டர்ஸுமே நல்லா இருந்தது. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா ஜெகன் அவரு இதில் வந்து சித்தார்த்தோட கேங்ல ஒரு ரோல் பண்ணியிருக்காரு, நல்லா இருந்த அவருதும். அதுமாதிரி பிரியா பவானி சங்கர் அவங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரோல் அந்த கேங்லேயே, அந்த யூடியூப் கேங்லேயே இவங்க கூட இருக்கிற அளவுக்கு ஒரு செகண்ட் ஹீரோயின் மாதிரினே சொல்லலாம். படம் கூட வராங்க. பட் ஆனால் ஒரு சப்போர்ட்டிவான ஒரு ஃப்ரெண்ட் ரோல் தான் அவங்களுக்கு சித்தார்த்துக்கு. அதுமாதிரி தம்பி ராமையா அவரும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரியா பவானி சங்கருக்கு அப்பாவா பண்ணியிருக்காரு. ஒரு நல்ல ரோல் அவரது சின்ன ரோல் தான் நல்லா பண்ணியிருக்காரு. அதே மாதிரி வந்து ரேணுகா அவங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரியா பவானி சங்கருக்கு அம்மாவா பண்ணியிருக்காங்க. ஒரு சப் ரெஜிஸ்டராக பண்ணியிருக்காங்க. ஒரு சப் ரெஜிஸ்டராக வந்து எப்படி எப்படிலாம் லஞ்சம் வாங்குவாங்களோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் அவங்க வந்து ரொம்ப நல்லா நீட்டாக பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி படத்தில் எக்கச்சக்க கேரக்டர் சொல்லிட்டே போகலாம். ஒரு வில்லன் கேரக்டர்ஸே ஒரு 5-6 பேர் கிட்ட வராங்க. ஏன்னா அவங்க எல்லாமே அந்த மாதிரி ஒரு கார்பரேட் வில்லன்ஸ் தான். ஸோ பெரிய ஸ்டார் கேஸ்டே இல்லை பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மியூசிக் அனிருத் அது வந்து பார்த்தீங்கன்னா சாங்ஸ் வந்து அந்த அளவுக்கு பெருசாக எதுவும் இம்ப்ரெசிவாகவே எனக்கு இல்லை. அந்த பாரா அந்த சாங் நல்லா இருக்கும். மேபி அந்த சாங்கே ஆக்சுவலி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்ட் 3ல தான் வரும். அந்த ஒரு என் கிரெடிட் அப்போ தான் அந்த சாங் போடுறாங்க. அதை தவிர எனக்கு தெரிஞ்ச இந்த படத்தில் கம்பேக் இண்டியன் அந்த சாங், இந்த 2 சாங் நல்லா இருந்தது. தாத்தா வராரு அதுவும் ஓரளவு ஆவரேஜ். ஸோ அதை தவிர இன்னும் அந்த இந்தியன் ஒன்ல ரஹ்மான் கிட்ட பார்த்த ஒரு ஆல்பம் அந்த ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் எதுவுமே இல்லை பெருசாக ஒர்க் அவுட் ஆகல. பேக்ரவுண்ட் ஸ்கோருமே ரொம்ப வந்து ஆவரேஜ் தான் இருந்தது. பெருசாக வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணல. சாங்ஸ் டோட்டலாக போவார்னு சொல்லுவேன். அந்த அளவுக்கு அனிருத்தை ஏன் வந்து இப்போ சங்கர் சூஸ் பண்ணாருன்னு தெரியல. பட் நிறைய இன்டர்வியூல சொல்றாரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ல அவர் இருக்காரு அப்படின்றது. பட் அனிருத் ஓகே பக்காவான இப்போ இருக்க ராக் ஸ்டார். அவர் நிறைய படங்கள் பெரிய பெரிய ஹீரோக்கெல்லாம் பயங்கரமாக போடுறாரு. பட் எனக்கு இந்த படத்துக்கு கண்டிப்பாக ரஹ்மானே பண்ணியிருக்கலாம். ஏன்னா அந்த பார்ட் 1ல எந்த மியூசிக் டைரக்டர் பண்ணாரோ அந்த சோல் அவரால் தான் கொண்டு வர முடியும். இன்னொரு டேரக்டரால் அது வந்து மியூசிக் டைரக்டரால் அது வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரஹ்மானே போட்டிருக்கலாம். பட் எனக்கு அது மட்டும் தான் கொஞ்சம் உறுத்தலாக இருந்தது. அதே மாதிரி ரவிவர்மனோட சினிமாட்டோகிராஃபி பிரமாதமாக இருந்தது. படம் பூராமே நிறைய இடங்களில் விஷுவல்லாம் ரொம்ப கிராண்டியராக இருந்தது. ஜென்ரலாகவே சங்கர் படங்கள்லாம் அந்த ஒரு விஷுவல் அந்த பிரம்மாண்டம் அதிகமாக இருக்கும். அது எல்லாமே செமையாக இருந்தது நிறைய இடங்கள்ல. எஸ்பெஷலி அந்த ஒரு ஜீரோ கிராவிட்டியில் இருக்க அந்த ஒரு செட்டில் அவர் பண்ணுற அந்த சினிமாட்டோகிராஃபி அந்த இடங்கள்னு சூப்பராக இருந்தது. லைக் அங்கே ஒரு சின்ன சீன் ஒன்று இருக்குது. அதே மாதிரி வந்து ஒரு தங்க வீடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேலஸ் ஃபுல்லாக தங்கத்தாலே பாத்ரூமாக கூட இருக்கும். அந்த இடத்துல ப்ளஸ் ஸ்டன்சிங்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருந்தார். அதே மாதிரி ஸ்ரீகர் பிரசாத்தோட எடிட்டிங்கும் வந்து படத்தில் நல்லா இருந்து ஒரு மாதிரி அப்படியே ஒரு லீனியர் டைப் ஆடியன்ஸ்க்கு புரியாத மாதிரி கொண்டு போய் எனக்கு தெரிஞ்சு இந்த படம் ஒரு 1/2 hour ட்ரிம் பண்ணியிருக்கலாம் கண்டிப்பாக. ஆல்ரெடி நான் ஒரு இன்டர்வியூவில் பார்த்துருந்தேன் அந்த மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. லைக் ஒரு யூடியூப்ல பார்த்துருந்தேன். லைக் வந்து இந்த மாதிரி தான் ஒரு 30 minutes ட்ரிம் பண்ணணும்னு கமல் சொல்லியிருந்தாரு. பட் ஆனால் சங்கர் வேணாம் ஃபுல் 3 hours போட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ளே ஒரு மன கஷ்டம் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். பட் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அதெல்லாம் வர ஒரு காசிப் மாதிரி தான். பட் எனக்கு தெரிஞ்ச ஒரு 30 minutes கண்டிப்பாக ட்ரிம் பண்ணியிருக்கலாம். ஏன்னா இப்போ இருக்க இதுக்கு வந்து 3 ஹவர்ஸ்க்கு இவ்வளோ லென்த்தியாக அந்த படம் தேவையில்லை. இதுக்குள்ளே வெட்டி தூக்க வேண்டிய சீன்ஸ் நிறையாவே இருக்குது. பட் ரொம்ப லென்த்தியாக இருந்தது தான் எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ வந்து எடிட்டிங் இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டாக கட் பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. மெயினாக அதே மாதிரி வந்து ஒவ்வொரு சீனுமே ரொம்ப லென்த்தியாக எடுத்திருந்தாங்க. ஸோ வந்து எடிட்டிங்கில் அதை எங்கேயா பார்த்து பட்டிட்டிங்கிறீங்க அடிச்சு தூக்கி இருக்கலாம். ஏன்னா ஒரு சீனுமே அவ்வளோ லென்த்தியாக இருந்தது. அதுதான் படத்துக்கு ஒரு பெரிய லேகாகவே நான் பார்த்தது. மெயினாக சங்கர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா சுஜாதா என்னைக்கு வந்து இறந்தாங்களோ அதுல வந்து அவருக்கு வந்து லைக் அவர் எடுக்கிற படங்கள் எதுவுமே பெருசா அந்த அளவுக்கு வந்து அவரோட பழைய பிரைம் ஃபார்ம்ல இருந்த சங்கரோட இதுக்கு ஈடுகட்ட முடியல. ஏன்னா லாஸ்டா வந்து 2.0 லைக் உங்களுக்கு வந்து இது ஐலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆவரேஜாக தான் இருந்தது படம். ஏன்னா அதுக்கு காரணம் சுஜாதா அவரோட வரிகள். ஏன்னா இப்போ கூட ரீசெண்டாக ஒரு 2 days பேக் நான் ஒரு இன்டர்வியூ ஒன்று பார்த்தேன் யூடியூப் சேனலில். அதில் வந்து சங்கர் தான் பேசியிருக்காரு ஒரு இன்டர்வியூவில். அது சொல்லியிருக்காரு சுஜாதா என்னோட பேக் போன். லைக் எப்படின்னா நான் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி போய் கொடுக்குறேன்னா அதுக்கான ஒரு கரெக்ஷன்ஸ்லேருந்து ஒரு டைலாக்கோ ஸ்க்ரீன் பிளேவோ எல்லாத்துலேயும் ஒரு கரெக்ஷன்ஸ் வரைக்கும் அவங்க தான் பண்ணி கொடுப்பாரு. அதை நான் திரும்பி வந்து நான் எழுதி நான் சரி பண்ணுவேன். அப்படி இருக்கும் அவருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கைடன்ஸாகவும் ஒரு குருவாகவும் தான் சுஜாதா இருந்திருக்காரு. பட் அவர் இறந்ததுக்கப்புறம் இவருக்கு அந்த அளவுக்கு வந்து லைக் கைட் பண்ணலாதனால இவரே டேரெக்டாக எல்லாத்தையும் வந்து மேனேஜ் பண்ணிக்கிறாரு. ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே அண்ட் டேரக்ஷன் மொத்தமாக இவரே அந்த ஒரு டீம் வச்சு எழுதுறதுனால லைக் அதில் வந்து கொஞ்சம் ஃபார்ம் அவுட்டில் தான் இருக்கான்னு சொல்லுவேன். ஏன்னா எவ்வளோ பெரிய ஒரு டேரக்டராக இருந்தாலும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஒரு இடத்துல வந்து ஃபார்ம் அவுட் ஆவாங்க. சங்கரும் அந்த மாதிரி தான். ஏன்னா எல்லாருக்குமே கெரியர் அப்படியே ஒரு பீக்கில் இருக்காரு. என்னைக்கோ ஒரு நாள் இறங்கும். அப்படி இருக்கும்போது அவரோட அந்த ஒரு ஃபார்ம் அவுட் ஸ்டேஜில் தான் இப்போ நான் இருக்காருன்னு சொல்லுவேன். பட் இந்த படத்துக்கு டைலாக்ஸ் வந்து ஓரளவு ஓகேவா இருந்தாலும் ஒரு சில இடங்களில் ஒரு சில டைலாக்ஸ்லாம் கொஞ்சம் காமெடியாக தான் இருந்தது. நிறைய டைலாக்ஸ் நீங்கள் ட்ரைலராக பார்க்கும்போதே தெரியும். ஏன்னா டைலாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டர் ஜெயமோகன் எழுதியிருக்காரு. அதே மாதிரி கபிலன் வைரமுத்து 2 பேர் எழுதியிருக்காங்க. ஓரளவு ஓகேவா தான் அந்த டைலாக்ஸ் எல்லாமே ஓரளவு இப்போ சொசைட்டிக்கு தேவையான ஒரு விஷயங்கள் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. மெயினாக படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்மே சரி செகண்ட் ஹாஃப்மே சரி நிறைய லேக் இருக்குது. ரொம்ப லென்த்தியாக தான் இழுத்து கொண்டு போயிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க விஷயங்களை ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஏன்னா அப்போது 1996 எடுத்த பார்ட் 1 வந்து அப்போ இருக்க கரப்ஷன்ஸ் அப்போ இருக்க சின்ன சின்ன விஷயங்களை வந்து ரொம்ப நல்லா நீட்டாக சொல்லியிருந்தாங்க. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எலாபரேட் பண்ணி இங்கே வந்து நம்ம இந்தியாவில்
ஒவ்வொரு ஸ்டேட்லையுமே தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் லைக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலைக்கு காசு வாங்குறது, ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு, அதே மாதிரி நிறைய இடங்கள்ல லஞ்சம் வாங்குறது, பல இடங்கள்ல ஊழல், அதெல்லாம் ஒவ்வொரு சின்ன சின்ன அதிகாரிகள் எப்படி ஊழல் பண்றாங்க, ஒரு இ-சேவை மையம்ல எப்படி ஊழல் பண்றாங்க அது. அதே மாதிரி இங்க இருக்க ஊழலை மட்டும் தமிழ்நாட்டில் இருக்க ஊழல் மட்டும் எடுத்துக்காம லைக் ஒரு குஜராத், பஞ்சாப், ஹரியானா, எங்கெங்கேயோ ஒரிசா அங்கெல்லாம் இருக்க ஊழல்லாம் வந்து சின்ன சின்ன சீன்ஸா அதை வந்து கன்சியூம் பண்ணியிருந்தாரு படத்துல. அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்க ஊழலை வந்து ஓரளவு கொஞ்சம் தெளிவா காமிச்சிருந்தாரு. அப்படி இருக்கும்போது இதுல வர இந்தியன் தாத்தா வந்து பாத்தீங்கன்னா இந்த பாட்டுல கம்பேக் ஆகி வர இந்தியன் தாத்தா வந்து பாத்தீங்கன்னா மொத்த இந்தியாவில் இருக்க ஊழலே வந்து அழிக்க ட்ரை பண்றாரு. அந்த பார்ட் ஒன்ல வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா வெறும் தமிழ்நாட்டில் இருக்க ஊழலை தான் அவர் வந்து அழிக்க ட்ரை பண்ணுவாரு. பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் இந்தியாவில் இருக்க ஊழலே ட்ரை பண்றாரு. அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு இடங்கள்ல சீன் அந்த ஒரு ப்ரீ இன்டர்வல் அந்த இன்டர்வல் சீன்லாம் ரொம்ப லென்த்தியாக ஒரு மாதிரி இழுத்தா மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆச்சு. நிறைய இடங்கள் படத்துல அப்படிதான். ஏன்னா வந்து ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊழலே ஒரு பெரிய ஊழல். அதை பத்தி நீங்க பேசணும்னாலே ஒரு படத்துல 4 பார்ட் 5 பார்ட் எடுக்கலாம். பட் சங்கர் அதுல கான்சென்ட்ரேட் பண்ணி அதில் ஸ்க்ரீன் பிளே நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக எழுதி கொண்டு போயிருந்தாருன்னா படம் சூப்பராகவே இருந்திருக்கும். இவர் இங்கேயும் ஒரு பக்கம் காலை வச்சுட்டு இன்னொரு பக்கம் கொண்டு போய் இந்தியாவில் இருக்க எல்லா இடத்துல இருக்க ஒரு ஒரு ஊழலா ஒரு இந்த ஒரு குவாரி ஊழல் அப்படி இப்படின்னு இன்னொன்னும் அந்த ஒரு பஞ்சாப்ல நடந்த ஒரு ரெக்ரூட்மெண்ட் ஊழல் அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் சேர்த்து அந்த ஒவ்வொரு கரப்ஷனா கொண்டு போயிட்டு அவரு அதுக்கு கமல் வந்து சின்ன சின்ன விஷயங்களை சொல்யூஷன் கொடுக்குற மாதிரி லைக் அவர் எப்படி எடுப்பாருன்னு தெரியும், தப்பு பண்றவங்கள எப்படி வந்து கொள்ளுவாருன்னு தெரியும், அந்த மர்ம கலையில அந்த மாதிரி கொள்றது அப்படின்னு போட்டு ஒவ்வொரு சீனுமே இன்ட்ரெஸ்டிங்காக இல்லாமல் ரொம்ப லென்த்தியாக எடுத்தது. படம் வந்து ஒரு பெரிய மைனஸாக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்மே பெருசாக டேக் ஆஃப் எடுக்கல. கமலஹாசன் வந்தோன்னா அட்லீஸ்ட் கொஞ்சம் டேக் ஆஃப் எடுக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். சரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சோடனே பரவாயில்ல, இப்போ வர படங்கள்லாம் ஒன்று ஏதோ ஒரு ஹாஃப் மொக்கையாக இருந்தால் இன்னொரு ஹாஃப் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் செகண்ட் ஹாஃப் பார்க்க ஆரம்பிச்சேன். செகண்ட் ஹாஃப் அதுக்கு மேலே இதுக்கு மோஸ்ட்டாக நான் இது வரைக்கும் எவ்வளோ படங்கள் மொக்க படங்கள்லாம் போய் தேட்டரில் போய் பார்த்துருக்கேன். பட் இந்த படம் பார்க்கும்போது தேட்டரில் ஒவ்வொருத்தரும் அப்படி வெறுப்போட வேண்டாம் வெறுப்போட கொட்டாய் விட்டு எந்திரிச்சு விட்டா போதும்டா சாமி அப்படின்ற மாதிரி இருந்தது. அப்படின்ற மாதிரி எல்லாரும் பார்த்துருந்தாங்க. அது எனக்கே ஆச்சரியமா இருந்ததுன்னா ஒரு சங்கர் படம், ஒரு கமலஹாசன் படம் இவ்வளோ பெரிய ஒரு பட்ஜெட்ல வர இவ்வளோ பெரிய படம் வந்து ஒரு ஆடியன்ஸ் வந்து ஏதோ ஜஸ்ட் லைக் ஏதோ ஒரு மொக்க படத்தை உட்காந்துருக்கோம் மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி பார்க்கறது வந்து கஷ்டமா தான் இருந்தது. கண்டிப்பா இப்போ தேட்டரில் பார்த்துட்டு இருக்க நிறைய ஆடியன்ஸ் அட் ப்ரெசென்ட் நான் வீடியோ படமே இப்போ பார்த்துட்டு இருக்கேன், நான் ஷோ பார்த்துட்டு இருக்க ஆடியன்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா முன்னாடியே புக் பண்ணிட்டோம். இப்போ கேன்சல் பண்ண முடியாது. சில தேட்டர்ஸ்ல இருந்து நான் கேன்சல் அந்த மாதிரி கேன்சல் பண்ண முடியாது. வேற வழியில் தேட்டரில் உட்காந்து பார்க்கணும் தான் பார்க்குறாங்க. ஏன்னா இப்போ எந்த படம் வந்தாலும் படம் வந்து அடுத்து ஒரு 3 ஹவர்ஸ்க்குள்ள ஃபேன்ஸ் ரிவ்யூ, மூவி ரிவ்யூ அப்படின்னு யூடியூப்ல எல்லா ரிவ்யூவும் வந்துடுது. அதில் ஒரு ஃபேன்ஸ் ரிவ்யூ அவங்க சொல்கிறத வச்சு ஓரளவு ஆடியன்ஸ் வந்து ஜட்ஜ் பண்ணிடுறாங்க அந்த படம் நல்லா இருக்கா இல்லையா, போகலாமா வேணாமான்ட்டு. பட் நிறைய ஆடியன்ஸ் வந்து முன்னாடியே வந்து புக் பண்ணிடுறாங்க படத்தை. புக் பண்ணதுனால வேறு வழி இல்லாமல் தேட்டரில் போய் உட்காந்து பார்க்குறாங்க. நானும் அந்த ஒரு கண்டிஷனில் தான் பார்த்தேன். அதுவும் சென்னையில் அடிக்கிற மழைக்கு இந்த படத்தை பார்த்துட்டு மண்டை கேரோட அந்த மலையில் வந்து உட்காந்து பேசுறது எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அந்தளவுக்கு தலைவலி படம். இன்னும் எதிர்பார்க்கவே இல்லை சங்கர் இப்படி ஒரு ஃபீல்ட் அவுட் ஆவாருந்து. ஏன்னா இந்தியன் ஒன்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட சோலே வந்து பயங்கரமாக இருக்கும். லைக் வந்து படத்தில் வந்து கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் சாங்ஸ் பிரமாதமாக இருக்கும், காமெடி நல்லா இருக்கும், லவ் போர்ஷன்ஸ் நல்லா இருக்கும், அதே மாதிரி இந்த கரப்ஷன் ஃபைட் சீன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும். அந்த 3 ஹவர்ஸ் லென்த்தாக இருந்தாலும் படம் போகிறது தெரியாது. அது வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. பட் இந்த படத்தில் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. லைக் ஒரு லவ் சீன்ஸோ ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்ஸோ ஒரு சாங்ஸோ எதுவுமே எதுவுமே பெருசாக இல்லாமல் வெறும் மெசேஜ் கரப்ஷன் இந்த சோஷியல் கான்செப்ஷன் ரொம்ப போட்டு திருத்தி அந்த சீன்ஸே பெருசாக எலாபரேட் பண்ணி 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 படத்தை வந்து மொத்தமாக சொதப்பி வச்சிருக்காங்க. அதான் அந்த படத்தோட ஒரு பெரிய மைனஸாக நான் பார்த்தேன் நான். கண்டிப்பாக இது வந்து நம்ம வந்து எதிர்பார்க்காத ஒரு விஷயம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 3க்கு வந்து லீடு கொடுத்துருக்காங்க. ஸோ பார்ட் 3 ட்ரைலர் வந்து இந்த படத்தில் போட்டிருக்காங்க. எண்ட் ஆஃப் த கிளைமேக்ஸில் பார்ட் 3யோட அந்த ஒரு சின்ன ஒரு டீசர் கிளிம்ஸ் மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ பார்ட் 3 ஓரளவு பார்க்க நல்லா இருக்க மாதிரி தான் இருக்குது ட்ரைலரை பார்க்கறதுக்கு. அதுவும் அந்த பீரியாடிக் போர்ஷன் வருது. வீரசேகரன்ற கேரக்டர் அவர் வந்து இந்த சேனாதிபதியோட அப்பா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தாத்தா வராருன்னு சொல்றதோட பார்ட் 3ல கொள்ளு தாத்தா வராருன்னு சொல்லணும். அந்த மாதிரி அதில் தான் காஜல் அகர்வால் அவங்களுக்கு பேரா பண்ணியிருக்காங்க. அவர் அந்த கொள்ளு தாத்தாக்கு பேரா பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த பார்ட் தான் வந்து இந்த இந்தியன் சீரிஸோட எண்டுன்னு நான் நினைக்கிறேன். அதில் இன்னும் கண்டினியூவேஷன் இருக்குது. இந்த படம் அப்படியே அந்த ஒரு பாதியோட தான் முடியுது. ஸோ தேர்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுத்து கண்டிப்பாக தேர்ட் பார்ட் வந்து இன்னொரு 6 மந்த்ஸில் வரும்னு சொல்லியிருக்காங்க. மேபி பொங்கலுக்கு வரலாம், இல்லை பொங்கலுக்கு அப்புறம் கூட வரலாம். நெக்ஸ்ட் இயர் ஜான் இல்லை பிப்ரவரியில் வரலாம் படம். கண்டிப்பாக வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 2 நமக்கு வந்து பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக தான். ஏன்னா ரீசெண்டாகவே ஏதோ ஒரு ஒரு ப்ரெஸ் மீட்டில் தான் சொல்லியிருந்தாரு கமல். நான் இந்தியன் 2 ஒத்துக்கிட்டதுக்கு காரணமே இந்தியன் 3 தான். எனக்கு இந்தியன் 3 தான் பிடிச்சிருக்கு, அதனால தான் இந்தியன் 2 ஒத்துக்கிட்டேன் அப்படின்னாரு. அப்போ நிறைய பேர் மீன் போட்டிருந்தாங்க, ஆஹா இந்தியன் 2 காலிடான். இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு 1 வீக் முன்னாடியே நிறைய பேர் இதில் ஏதோ ஒரு குழப்பம் இருக்குது, படம் நல்லா இருக்கா அப்படி இப்படின்ற அந்த ஒரு நெகட்டிவ் டாக் வந்துச்சு. எப்பவுமே நிறைய படங்களுக்கு அப்படி வராது. படம் வந்து அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஷோ அதுக்கப்புறம் தான் வந்து படம் அவரேஜாக இருந்தால் கூட நல்லா இல்லைன்னு சொல்கிற ஒரு சில கேங்ஸ்லாம் சுற்றிட்டு இருக்கும். ஒருத்தர் ஒரு மாதிரி ரிவ்யூ போடுவாங்க. பட் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் நெகட்டிவாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ட்ரைலரை பார்த்த உடனே. ப்ளஸ் அவர் கொடுத்த அந்த ஒரு ப்ரெஸ் மீட் அப்பயே நிறைய பேர் உஷாராயிருக்கணும். அதையும் மீறி நிறைய பேர் புக் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு நானும் ஒருத்தன் டிக்கெட்டு நம்பி புக் பண்ணுவோம்டா. ஒரு வாரத்துக்கு முன்னாடி படம் புக்கிங் ஓப்பன் ஆகுது, புக் பண்ணுவோம், ஆண்டவர் படம் எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம்னு பார்த்தா நம்மளை ரொம்ப பொறுமையாக சோதிக்க வச்சிட்டாங்க படத்தில். கண்டிப்பாக
எந்த கரப்ஷனையும் வந்து தைரியமா இறங்கி அடிச்சு பேசல. ரொம்ப பழைய விஷயங்கள வந்து அரைச்ச மாரி தான் எனக்கு கண்டிப்பா இருந்தது. இந்த படம் இப்ப இருக்க 2K கிட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, "என்னடா படத்த இவ்வளோ பொம்மரா எடுத்து வச்சிருக்காங்க" அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா, இந்த கதைகள் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஒரு 25 இயர்ஸ்க்கு முன்னாடி இருக்க ஆடியன்ஸ்க்கு பார்க்க ஓகே. இப்ப இருக்க ஆடியன்ஸ் எல்லாருமே அப்டேட் ஆயிட்டான். அவன் கிட்ட போயிட்டு இந்த மாதிரியான ஒரு படத்த குடுத்து இது வந்து ரொம்ப சொதப்பியிருக்காருன்னு சொல்லுவேன். படத்துல நான் அதுக்குன்னு வலுக்கட்டாயமா கமர்ஷியல் சீன்ஸ் வைக்கணும்னு நான் சொல்லல. ஏன்னா, எனக்கே ஜெனரலா அதிகமான கமர்ஷியல் படங்கள் பிடிக்காது. பட் அப்படி இருக்கும்போது இதுல வந்து கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் அதிகமா வைக்கணும்னு நான் சொல்லல. படத்தோட லென்த்தையும் குறைச்சு பிளஸ் இன்ட்ரெஸ்டிங்கா இங்க இருக்க வேர்ல்ட தெளிவா அடிச்சு பேசி, அந்த இடத்துக்குள்ள ஒரு நல்ல சாங்ஸ் பிளஸ் உள்ளுக்குள்ள அந்த ஒரு காமெடி, அந்த ஒரு எமோஷன்ஸ். ஏன்னா எப்படி பார்த்தாலும் இது நம்ம எண்ட் ஆஃப் த டே இது ஒரு கமர்ஷியல் படம் தான். இது ஒரு அந்த அளவுக்கு ஒரு கிளாஸான அந்த அளவுக்கு ஒரு மாதிரியான ஒரு அவார்ட் வின்னிங் படம் அது கிடையாது. அப்படி இருக்கும்போது நம்ம அதுக்குள்ள இன்னும் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் போட்டுக்கணும். பழைய சங்கரா இருந்தா அது பண்ணியிருப்பாரு. பட் சங்கரோட எவ்வளவோ படங்கள் பார்த்தது அதெல்லாம் வந்து ஒவ்வொரு படமும் அவ்வளோ பிரம்மாண்டமா இருக்கும். பட் இந்த படம்லாம் சுத்தமா வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. பட் பார்ப்போம். பார்ட் 3ல ஒரு சின்ன ஹோப் இருக்கு. எப்படி இருக்குன்றத பார்ப்போம் ஒரு 6 மந்த்ஸ்க்குள்ள. ஸோ இந்த படத்துக்கான ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 10க்கு வந்து ஒரு 4.5 குடுப்பேன். அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு ஆவரேஜான ஒரு படம். வந்து பிலோ ஆவரேஜ். ரொம்ப போர் அடிக்குது படம் பார்த்துட்டே இந்த படம் அப்படி என்னதான் இருக்குன்னு ஆசைப்பட்டீங்கன்னா தியேட்டர்ல போய் பாருங்க. மத்தபடி இந்த படம் பார்க்கறதுக்கு பெருசா ஒர்த் இல்லன்னு தான் நான் சொல்லுவேன். அதே மாரி பார்ட் 1 பார்த்துட்டு போய் இந்த படம் பாருங்க. படம் இன்னும் கொஞ்சம் நல்லாருக்கும். அந்த சேனாபதி கேரக்டர் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும். பட் பார்ட் 1 பார்க்காம பார்ட் 2 பார்க்குறவங்களுக்கும் இந்த படம் கண்டிப்பா புரியும். ஒரு தனி ஸ்டாண்ட் அலோன் படமாவே இது புரியும். பட் பார்ட் 1 பார்த்துட்டு போய் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு சேனாதிபதி கேரக்டர் ரொம்ப நல்லா பிடிக்கும். அந்த படம் பார்க்கணுன்றதுக்காகவே நான் பார்ட் 1 நாளுக்கு முன்னாடி டிவில பார்த்தது. ஒரு 15, 18 இயர்ஸ்க்கு முன்னாடி டிவில பார்த்தது. பட் இப்ப திரும்பி இந்த படம் பார்க்கணுமேன்ட்டு இந்த படம் நேத்து டவுன்லோட் பண்ணி இந்த படத்த பார்த்துட்டு, பார்ட் 1 பார்த்துட்டு திரும்பி போய் பார்ட் 2 பார்த்தேன். இனிமே அதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்ல. நான் கண்டிப்பா ஏ ஆர் ரஹ்மான எல்லாரும் மிஸ் பண்றோம். பட் அந்த பார்ட் 1ல வர 1, 2 பிஜிஎம் மட்டும் அந்த படத்துல இருக்கு. ஸோ கமலஹாசன் அந்த ஒரு கலைஞனுக்காக அந்த படத்த தியேட்டர்ல போய் நீங்க பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பாருங்க. அப்படியே ஒரு அந்த ஒரு தசாவதாரம்ல எத்தனை கேரக்டர் போட்டாலும் அந்த மாதிரி இந்த படத்துல நிறைய கேரக்டர் போட்டிருக்காரு. அவருக்காக வேணா இந்த படம் பார்க்கலாம். மத்தபடி டோட்டலா ஒர்த் இல்ல. பட் ஒரு தலைவலி வரும் போகும்போது தலைவலி டேப்லெட் ஒண்ணு வாங்கிட்டு போங்க. அந்த மாதிரி தான் இருக்கும் சிச்சுவேஷன். ஆனா மண்டை சூடாகி ரொம்ப கேராகி வந்திருக்கேன். ஏன்டா இப்படி சொதப்பி வச்சிருக்காங்கன்னு. அதே மாதிரி இந்த படத்துல ஒரு ஹேஷ்டேக் ஒண்ணு இருக்கு. கோ பேக் இண்டியன்னு. ஸோ அதே மாதிரி இப்ப நானும் அத சொல்லி தான் இந்த வீடியோவே முடிக்கணும். கோ பேக் இண்டியன் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு வந்தாரு அப்படின்ற மாதிரி இருக்கு. ஒரு நல்ல கௌரவத்தோட போனாரு ஃபர்ஸ்ட் பார்ட்ல இங்கிருந்து அவர் தாய்லாந்துக்கு. பட் இப்ப திரும்பி வந்தவரை அசிங்கப்படுத்தி அனுப்புறாங்க. அது நீங்க படம் பாருங்க தெரியும் செகண்ட் பார்ட்ல. இப்ப நான் சொன்ன விஷயங்களே படத்துக்குள்ள ஒரு விஷயம் இருக்கு. பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோட லிங்க்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வேற இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க் யூ. பை.